ஹalleluya. இந்த காலங்களிலே சந்தோஷமா இருக்கீங்க எல்லாரும் ஹalleluya சொல்லலாம். ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். அதுதான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எங்கே இந்த நாமத்துல ஒன்று ரெண்டு பேர் கொடுக்குறீங்களோ நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னதான கர்த்தர் நம் நடுவிலே காலங்களிலே வாசமா இருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த காலங்களிலே கூட சிறிது நேரம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புத்தகம் 85ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 85ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஆமென். ஹalleluya. இன்னொரு கூட வாசிங்க. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஆமென். ஹalleluya. இந்த சங்கீதத்தை எழுதுகிறவர் தாவீது. தாவீதின் கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான ஒரு சங்கீதம். தாவீது ராஜா இங்க நம்ம வாசித்த இந்த வசனம் வந்து ஒரு ஜெபம். தாவீது ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம். சங்கீதங்களிலே நாம் வாசிக்கும் போது தாவீது அநேக இடங்களிலே ஜெபிக்கிறார். ஹalleluya. அநேக காரியங்களை அந்த ஜெபத்தை நாமும் கற்றுக்கொண்டு அநேக நேரத்துல நாம் ஜெபிக்கிறோம். 15ஆம் சங்கீதம், ஆண்டவரே என்னை இப்படி காப்பாற்றும், என்னை விடுவியும், நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ள, நான் வட்டி வாங்காதபடி பல இடங்களில பல நேரத்துல அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபங்களிலே இந்த நாட்களிலே ஜெபித்ததான ஒரு ஜெபத்தை உங்களோட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்க என்ன சொல்றாருன்னா, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இது வந்து தனக்காக ஜெபிக்கிறது மட்டுமல்ல, ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம். ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனங்களுக்காக நான் வேண்டுகிறேன். எங்களை அவரையும் சேர்த்து அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? எங்களை திரும்பவும் உயிர்ப்பியும். ஆமென். எங்களை திரும்பவும் உயிர்ப்பியும். Revive us again. திரும்பவும் என்று சொன்னால், again என்று சொல்லுகிறார். அந்த பதத்தின் அர்த்தம் என்னவென்று சொன்னால், one more time, another time, ஒரு முறை கூட. ஆமென். once more, மறுபடியும் எங்களுக்கு ஒரு புதிய ஆவியை கொடு. ஆமென். a new fresh spirit. ஆண்டவரே, again என்று சொன்னால் நாம முதல்ல அது போல இருந்தோம். ஆமென். முதல்ல நாம உயிர்ப்பிக்கப்பட்டு இருந்தோம், அதை நாம இழந்துட்டோம். அதனால மறுபடியும் எங்களை உயிர்ப்பியும். அதுதான் அவருடைய அர்த்தம். again அல்லது திரும்ப மறுபடியும் அப்படின்னு அர்த்தம். முதல்ல நாம அப்படி இருந்தோம் கர்த்தாவே, இப்ப நாங்க இழந்துட்டோம், எங்களை மீண்டும் உயிர்ப்பியும். எங்களை ஒரு முறை கூட உயிர்ப்பியும். எங்களுக்கு ஒரு முறை கூட ஒரு புதிய ஆவினால் நிரப்பும். ஹalleluya. revival, உயிர்ப்பியும் என்று சொன்னால் என்ன? bring back to us. மீண்டும் எங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வர ஆண்டவரே. ஒரு முறை நாம உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தோம், ஒரு முறை நாம ஆவிக்குரிய காரியத்திலே நாம உயிர்ப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாக, ஜீவனுள்ள பிள்ளைகளாக இருந்தோம். ஆனா இன்னைக்கு நாங்கள் அதை இழந்துட்டோம் கர்த்தாவே. நாங்கள் உயிர்ப்பிச்சு இல்லாத பிள்ளைகளை போல காணப்படுற கர்த்தாவே. அதுபடி நாங்க எங்களை மறுபடியும் நீங்க என்ன செய்யுங்க? உயிர்ப்பியும். ஹalleluya. மீண்டுமாக எங்களை அந்த பழைய நினைவுக்கு கொண்டு வர கர்த்தாவே. மீண்டும் எங்களை பழைய ரட்சிப்புக்கு கொண்டு வர கர்த்தாவே. மீண்டும் நாங்கள் ஆதியில் அன்பை விட்ட பிள்ளைகளாக நிற்கிறோமே, மீண்டும் எங்களை ஆதியில் இருக்கிற அன்பினை கொண்டு வர கர்த்தாவே. மீண்டும் எங்களை தாழ்மையில கொண்டு வர கர்த்தாவே. மீண்டும் எங்களை பரிசுத்தத்தில கொண்டு வர கர்த்தாவே. மீண்டும் இதுதான் உயிர்ப்பிக்கிறதான காரியம். உயிர்ப்பிக்கிறது என்று சொன்னால் ஏதோ 5 நாள் பேசிட்டு கொஞ்சம் எதிர்கிட்ட மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி பண்றது நல்ல காரியம். உயிர்ப்பிக்கிறது என்று சொன்னால் என்ன? மீண்டும் எங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வர கர்த்தாவே. மீண்டும் அவரை பழைய உபவாசத்தை கொண்டு வாங்க. மீண்டும் அதை காத்திருப்புக்கு கொண்டு வாங்க. மீண்டும் அதை ஜெபத்தின் ஆவிக்கு கொண்டு வர கர்த்தாவே. தாவீது ஜெபிக்கிறார். எங்களை மீண்டும் கொண்டு வர கர்த்தாவே. எங்களை ஒரு முறை மீண்டும் கொண்டு எங்களை உயிர்ப்பிய கர்த்தாவே. இன்னைக்கு நம்ம எல்லாம் உயிர் இல்லாத பிள்ளைகளை போல, ஒரு செத்தவர்களை போல, ஆனந்தம் இல்லாத குளிர் இல்லாத பிள்ளைகளை போல, சோர்ந்து போன பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். நாமும் அதே ஜெபத்தை தான் செய்ய போறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை மீண்டும் உயிர்ப்பிய கர்த்தாவே. மீண்டும் எங்களை திரும்பவும் ஆண்டவரே, திரும்பவும் எங்களுக்கு ஒரு உயிர்ப்பிச்சு ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். ஹalleluya. ஏன் இப்படிப்பட்டதான ஒரு ஜெபம் நம்முடைய
வாழ்க்கையில வருதுன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எப்ப நம்ம பின்மாறி போகிறோமோ, எப்ப நம்ம பின்மாற்றத்துல போகிறோமோ, பின்மாற்றம் என்று சொல்லும் பொழுது நீங்க நினைக்கலாம், நான் சபைக்கு வந்துட்டு இருக்கிறேன், நான் நல்லா தானே ஆராதனையில இருக்கிறேன், அல்லது நான் கிறிஸ்துவனா தானே இருக்கிறேன், நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளையா தானே, நான் எப்படி பின்மாற்றத்துல போக முடியும்? பின்மாற்றம் என்று சொன்னால் என்ன? அதாவது ஒரு கிறிஸ்துவன் கர்த்தரை மறந்து மீண்டுமா விக்கிரக ஆராதனைக்கு போகிறது மட்டுமல்ல பின்மாற்றம். எப்ப நம்ம கர்த்தரை மறந்து விடுகிறோமோ அப்ப பின்மாற்றத்துல போகிறோம். எப்ப நம்ம செபிக்காத விட்டு விடுகிறோமோ அது ஒரு பின்மாற்றம். எப்ப நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளாம விடுகிறோமோ அது ஒரு பின்மாற்றம். எப்ப நம்ம தேவனை அலட்சியம் பண்ணுகிறோமோ அது ஒரு பின்மாற்றம். எப்ப நம்ம தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு கவனம் கொடுக்கலையோ அது ஒரு பின்மாற்றம். எந்த காரியத்துக்கு நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து தேவனை மறந்து விடுகிறோமோ அது பின்மாற்றம். பின்மாற்றம் என்று சொன்னால் ஏதோ நான் நல்லதானே இருந்தேன், இப்ப நான் கர்த்தரை மறந்து விக்கிரக ஆராதனைக்கு அல்லது நான் பேலியாளின் மகளா மாறிட்டேன் அப்படின்னு சொல்றது மட்டுமல்ல பின்மாற்றம். அது அதாவது எப்படி சொல்றது, கட்டக்கடை அது அவ்வளவுதான் போச்சுன்ற நிலைமை. ஆனா நம்முடைய வாழ்க்கை அப்படி அல்ல. டெய்லி ஏதோ ஒரு காரியத்துல பின்மாற்றத்துல போய் விடுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துல கொஞ்சம் பின்மாற்றம். அன்னைக்கு இருந்த அபிஷேகம் இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இருந்த ஜெபம் வாஞ்சி இன்னைக்கு இல்ல, கொஞ்சம் பின்மாற்றத்துல போயிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு இருந்த ஒரு சமூகத்துல காத்திருந்தல் இன்னைக்கு இல்ல, கொஞ்சம் பின்மாற்றம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி காரியத்துல நாம் என்ன செய்கிறோம்னா தேவனை மறந்து விடுகிறோம், தேவனுடைய சமூகத்துக்கு தூரமாய் போய் விடுகிறோம். அதிலிருந்து நமக்கு ஒரு உயிர் மீட்சி வேண்டும், அதிலிருந்து மீண்டுமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சோதனை வரை காலங்களிலே, சோதிக்கப்படுகிற நேரங்களிலே, சோதனைக்குள் சிக்கிக் கொள்ளுகிற நேரங்களிலே நான் உயிர் மீட்சி விடுகிறோம். நான் அதாவது இந்த சோதனை என்னால தாங்க முடியலையே, இந்த பிரச்சனையில என்னால மீண்டு கொள்ள முடியலையே ஆண்டவரேன்னு சொல்லி கலங்குற நேரத்துல தேவனை விட்டு தூரமாய் போய் செல்வேன். தமிழ் சொல்கிறேன், ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட தப்பு செஞ்சுட்டா, தவறு செஞ்சுட்டா, ஆனா அதுக்காக ஒரே எப்படியா கர்த்தாவே ரொம்ப க்ளோஸா ஆண்டவர்கிட்ட பேசுறோம். ஆனா அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே பின்மாறி, கொஞ்சம் அப்படியே விசுவாசத்துல இருந்து கொஞ்சம் நழுவி, அப்படியே ஆவிக்குரிய காலத்துல கொஞ்சம் நழுவி அப்படியே போய் விடுகிறோம். அடைச்சுகிறார், மீண்டுமா வரணும், மீண்டுமா கர்த்தர் நம்ம குடிச்சு நம்ம நிக்க வேண்டிய இடத்துல நிக்க வைக்கணும் ஆண்டு விரும்புகிறார். நம்ம இருக்கிற இடம் இது அல்ல, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இது அல்ல, நம்முடைய பரிசுத்த ஜீவியம் இது அல்ல. கர்த்தர் நம்ம இன்னும் மேன்மைப்படுத்த விரும்புகிறார், இன்னும் கர்த்தர் நம்ம உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்த்தப்பட்டா அவங்க எல்லா விஷயத்துல உயர்த்தப்படுவாங்க, வேலையில உயர்த்தப்படுவாங்க, பிரபலத்துல உயர்த்தப்படுவாங்க. எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்களோ கர்த்தர் எல்லா விஷயத்துல கனம் பண்ணி வைப்பார். யோசேப்புக்கு கர்த்தரை கனம் பண்ணினார். நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி கர்த்தரை கனம் பண்ணினார். கர்த்தர் யோசேப்பு போன இடத்துல எல்லாம் கர்த்தர் கைவிடவே இல்லை. அது சிறைச்சாலையா இருக்கட்டும், அது போத்திபார் வீடா இருக்கட்டும், அது எந்த இடமா இருந்தாலும் சரி யோசேப்பை கர்த்தர் உயர்த்திட்டாங்க. ஆமென். என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அது எந்த விஷயமான இருக்கட்டும், அந்த கர்த்தருடைய பிள்ளை கனம் பண்ணப்படுவார். ஹல்லேலூயா. சோ நாம என்ன செய்கிறோம், அதாவது சோதனை வருகிற நேரத்துல, பிரச்சனை வருகிற நேரத்துல, அதாவது தோய்ந்து போகிற நேரத்துல, அவ்வளவுதான் என்னால முடியல, இந்த சிவந்த சமுத்திரத்தை நான் தாண்ட முடியல, யோர்தான் என்னால கடக்க முடியல, எரிகோ மதில் போன்ற பெரிய பிரச்சனை எனக்கு முன்னால இருக்கு, என்னால கடக்க முடியலங்கிற சோதனை வந்தாலும் என் ஆண்டவர் அவர்களை கூட இருந்து நாம் அந்த நேரத்துல கூட கர்த்தரை மறந்தளிக்காதபடி, நாம் தோய்ந்து போகாதபடி கர்த்தரை பற்றி கொண்டு இருப்போமானால் ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை குறித்ததான ஒரு அக்கறை இருக்கிறதான ஒரு நேரம். ஹல்லேலூயா. டைம் ஆஃப் கன்சர்ன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதாவது தேவனை குறித்ததான ஒரு அக்கறை, ஆவிக்குரிய காரியங்களை குறித்ததான ஒரு அக்கறை, ஆவிக்குரிய காரியங்களை இப்போ எக்ஸாம் வந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளவு அக்கறை வருது இல்லைங்களா? ராவும் முதல்ல அதுக்காக படிக்கணும். நம்ம கிட்ட ஒரு கலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கேர்லெஸ்ஸா இருப்போமா? ஹல்லேலூயா. யாரும் இருக்க மாட்டோம். எவ்வளவு பிரயாசப்படுவோம், எத்தனை மாதங்களாக பிரயாசம் அதுக்கு இல்லைங்களா? அதுக்காக பணத்தை சேர்க்கறதா, துணி வாங்குறதுனா, இன்விடேஷன் பண்ணிட்டா, கொடுக்கறதுனா, போறதுனா, வரதுனா, we will be totally busy. ஆமென். ஆமென். அப்பா
இப்போ ஒரு போன வாரத்துல நம்ம சபையில திருமணம் நடந்துச்சு. அப்பா அப்படின்னு ஆயிட்டாங்க. அதாப்பா பெரியவங்க சொல்லி வச்சாங்க, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணி பாருன்னு சொன்னாங்க. பண்ணி கல்யாணம் பண்ணி பார்த்தா தான் தெரியும், வாயிலெல்லாம் சொல்றதெல்லாம் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் பேசிக்கணும். இன்னொரு திருமணம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது நம்முடைய சபையில. ஹalleluya. ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டாங்க, இப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணி பார்க்க போறாங்க. ஆமென். ஹalleluya. இப்படிப்பட்ட ஒரு திருமணத்துக்கு நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம் சொன்னா, நம்ம ஆவிக்குரிய காரியத்துக்கு என்ன பிரயாசப்படுறோம்? It must be a concern about the spiritual things. என்ன விதத்துல நம்ம ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாம் பிரயாசப்படுகிறோம்? பரவாயில்ல, ஒரு ஜோம் பண்ண வேண்டியது, ஜோதிக்கவே முடியல, சுத்த கண்ணால பேசிடவே இல்லை, நாளைக்கு ஜோம் பண்ணிடலாம். பிசாசு பாப்பா நாளைக்கு ஒரு பிரச்சனை கொண்டாந்து விடுவாங்க. ஐயோ, நேற்று குடிச்ச வீட்டுல இன்னைக்கு குடிச்ச வீட்டுல முடியல, சுத்த கல்யாணம் ஓடணும் ஓட வச்சிருக்கிறான தவிர ஜெபிக்க வைக்க மாட்டான். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில நாம் உயிர் இழந்து போய் விடுகிறோம். நமக்கு ஒரு உயிர் மீட்சி தேவை. கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யணும்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நாம் நடக்கும் போதானாலும் சரி, உட்காரும் போதானாலும், கடைக்கு போவதானாலும், அந்த ஆவிக்குரிய தொடர்பு நாம் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனோடு கூட தொடர்பு வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். உட்கார்ந்து ஜெபிக்க முடியலன்னா ஓகே, பிஸி தான், ஆனாலும் நம்முடைய தொடர்பு ஆண்டவர்கிட்ட வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்வோம் என்று சொன்னா, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயிர் பெற்று நமக்கு உண்டா இருக்கும். அப்ப நமக்கும் தேவனுக்குள்ள இடைவெளி இருக்காது. தேவனோடு நாம் தொடர்பு வைத்துக் கொண்டே இருப்போம். ஹalleluya. ஹalleluya. சாலமோன் சொல்றார் உன்னத பாட்டுல, நான் நித்திரை பண்ணினேன், ஆனால் என் இதயமோ விழித்திருந்தது. தேவனோடு கூட விழித்திருக்கிற ஒரு அனுபவம் எந்த சந்தர்ப்பத்துல முடிவு சரியா படுத்துட்டே ஜெபம் பண்ணுங்க. படுக்க முடியல, உட்கார்ந்தா முடியுமா? ஆறாம உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். ஹalleluya. முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணவே, எனக்கு முடியும்னா முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, தப்பே இல்லை. எனக்கு முடியல, உட்காரவும் முடியல, நடந்துட்டே ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஆனாலும் சரி, என் ஆண்டவரோடு கூட இருக்கிற தொடர்பை நாம் இழந்து விடக் கூடாது. ஹalleluya. கர்த்தரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் அப்ப நம்ம உயிர் பெற்று நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹalleluya. இந்த உயிர் பெற்று யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளனா, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம், ஊழியக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான காரியம். ஊழியக்காரர்கள் எப்பவுமே உயிர் பெற்று அடையவர்களாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹalleluya. அவர்களுக்கு ஒரு உயிர் பெற்று வேண்டும் இல்லைங்களா? அவங்க எப்பவுமே அதாவது செய்தி கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த போயினே இருக்கு. அதே நேரத்தில் அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. அதனால தான் பாஸ்டர் ஃபெலோஷிப் கான்ஃபரன்ஸ் அது இதுன்னு சொல்லி அவர்களுக்காக அநேக கூட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட கூட்டங்களில் கலந்து உயிர் பெற்றை பெற்றுக் கொள்கிறார்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள். யோவான் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அதே வசனங்கள் உண்டு, நான் அதிகமா எடுக்கல, ஒரு சின்ன செய்தி தான் இன்னைக்கு. வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலோ அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு முதலாவது என்ன இருக்குன்னா, நமக்கு ஜீவன் இருக்கணும். ஹalleluya. ஜீவனை நம்ம பெற்றுக்கொண்டோம். அதாவது அவருடைய ரத்தத்துல அவருடைய மாம்சத்துல புசிக்கும் போதுதான் நமக்கு ஒரு ஜீவன், நமக்கு ஒரு ஐக்கியம். அதே 15ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம், கொடியானது என்ன செய்யணும்? கிளையானது என்ன செய்யணும்? கொடியானது செடியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணும். ஆமென். நானே மெய்யான நானே திராட்சை செடி. அந்த வசனம் 15ஆம் வாசிக்கிறோம், நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நான் உயிர் பெற்று அடைய வேண்டும் என்று சொன்னா தேவனோட எப்பவுமே இணைக்கப்பட்டிருக்கணும். ஹalleluya. நாம் தேவனோட இணைக்கப்பட்டிருக்கும் போது மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். இவர்களுக்கெல்லாம் ஒரு உயிர் மீட்சி தேவை, ஊழியக்காரர்களுக்கு தேவை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவை. அப்புறமா கனி கொடுக்காத இருக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, ஐயோ என் வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய கனிகள் இல்ல, நம்ம எப்போ ஃபீல் பண்றோமோ அப்போ உடனே சொன்ன, ஆண்டவரே என்ன உயிர்ப்பிய கர்த்தாவே, ஆண்டவரே ஆதியில இருந்தா நன்மை என்கிட்ட இல்ல கர்த்தாவே, அப்பா நான் இவ்வளவு நாள் தாழ்வு அந்த இன்னைக்கு நான் தாழ்வை விட்டுட்டேன், நான் கோபப்பட்டுட்டேன் கர்த்தாவே, நான் பெருமையாயிட்டேன் ஆண்டவரே அப்படின்னா எனக்குள்ள ஆவிக்குரிய கனி இல்லாம போய்
போச்சு ஆண்டவரே. நீர் என்னை மீண்டும் உயிர்ப்பியும், மீண்டும் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. மீண்டும் என்னை பழைய ஸ்தானத்துக்கு கொண்டு வர கர்த்தாவே. மீண்டும் என்னை கர்த்தருடைய பிள்ளையாக என்னை மாற்றுமாறு சொல்லி தேவ சமூகத்திலே நாம் செபிக்க வேண்டிய பிள்ளைகளா இருக்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது எப்படின்னு சொன்னா, வாசிங்க சகரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். ஆமென். ஆக்சுவலா இதுதான் வசனம் செய்தி. இந்த வசனம் என்னை அதிகமாய் தொட்டதான ஒரு வசனம். இந்த கடைசி பகுதி இது சாத்தானுக்கும் யூஸ் பண்ற பிரதான ஆசாரியர்களுக்கும் நடக்கிற ஒரு காரியம். அது மத்தியில கர்த்தர் வந்து பேசுகிற ஒரு காரியம். இந்த கடைசி காரியம், இவன் அக்கினியில் இருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. ஒரு அர்த்தம் நம்ம பார்க்கணும் சொன்னா, உலகத்தினுடைய பொல்லாத கிரியைகளிலிருந்து தப்புவிக்கப்பட்ட ஒருவன். இன்னொரு அர்த்தத்துல நான் பார்க்கும்போது, இவன் கொள்ளி. இவன் யார்? கொள்ளி. கொள்ளின்னா என்ன? நிறைய விறகு வச்சு எரிஞ்சுனே இருக்கும். அதுல இருந்து ஊர்ல எல்லாம் ஊர் நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விறகு எடுத்து இன்னொரு அடுப்பு பத்த வைக்குவாங்க. பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி? இதுல இருந்து சில விறகு எடுத்து இன்னொரு அடுப்புல போட்டு அதுக்கு மேல 2 விறகு வச்சோன்னா அது அப்படியே பத்திக்கும் இல்லைங்களா? அதுதான் கொள்ளி. கர்த்தர் சொல்றாரு, நம்மெல்லாம் யார்? கொள்ளி. அக்கினி யார்? தேவனாகிய கர்த்தர். அவருடைய சமூகத்திலிருந்து எடுக்கப்பட்டதான ஒரு விறகு, ஒரு கொள்ளி, ஒரு விறகு கட்டை. இந்த விறகு கட்டை என்ன செய்யணும்? நீ சாதாரண விறகு கட்டை அல்ல, நீ சாதாரண ஒரு கொள்ளி அல்ல, நீ அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்டதான கொள்ளி, தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எடுக்கப்பட்டதான ஒரு கொள்ளி. நீ இந்த கொள்ளி என்ன செய்யணும்னா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஹalleluya. இந்த கொள்ளி சாதாரண கொள்ளி அல்ல, எங்கேயோ அங்கிருந்து எடுக்கப்பட்டது அல்ல. என் ஆண்டவராகிய கர்த்தருடைய கொல்கத்தா மலையிலிருந்து எடுக்கப்பட்டதான ஒரு கொள்ளி, அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்டதான ஒரு கொள்ளி. இன்னொன்னு சொல்லலாம், அக்கினியில சோதிக்கப்பட்டதான ஒரு கொள்ளி, அக்கினியினால பரிசோதிக்கப்பட்டதான ஒரு கொள்ளி. கர்த்தருடைய பிள்ளையே, நீ இன்றைக்கு உயிர்ப்பிச்சு நாம் இருக்கிறது என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், நீ கொள்ளி அல்லவா? நீ இங்க போனா அந்த பத்திக்கிட இல்லையா? நீ அவங்க கிட்ட பேசும்போது அந்த பத்திக்கிட இல்லையா? நீ அவங்களை தொடர்போது அந்த பத்திக்கிட இல்லையா? நீ அந்த இடத்துக்கு போனா அந்த ஒரு நெருப்பு கடல் மூட்டப்பட வேண்டும் அல்லவா? ஹalleluya. உன் குடும்பத்துல நீ உன்னை கொள்ளியா வச்சிருக்கிற, உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ கொள்ளியா வச்சிருக்கிற. ஹalleluya. ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், உன்னை நான் ஒரு கொள்ளியாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ கும்பல ஏதோ விறகோட விறகு எரிச்சிருந்த ஒரு காலத்துல, ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. உன்னை நான் தனியா ஒரு கொள்ளியாக வச்சிருக்கிறேன். ஓ, உனக்குள்ள அக்கினியை ஊட்டி வச்சிருக்கிறேன், உனக்குள்ள வல்லமையை கொடுத்து வச்சிருக்கிறேன், உனக்குள்ள தேவ மகிமையை நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். ஹalleluya. நீ போற இடமெல்லாம் அக்கினியை நான் பற்றி சொல்லணும். பேதுரு யோவான் போற இடத்துல அற்புதம். ஹalleluya. பவுல் போற இடத்துல அற்புதம். அவன் நிழல் பட்ட உடனே அற்புதம், தொட்ட இடத்துல அற்புதம், அநேக அதிசயங்களை செய்து வந்தார்கள். உன்னை நான் அப்படிதான் வச்சிருக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. கொள்ளியாக வைத்திருக்கிறேன். அனல் இன்னும் கலந்து போல உனக்குள்ள ஒருவேளை தனியாக இருக்க, தனிமையா இருக்க, நான் உனக்குள்ள தேவ அக்கினி இருக்கிறது, தேவ வல்லமை இருக்கிறது, தேவ மகிமை இருக்கிறது, தேவ கிருபை இருக்கிறது, சுகமளிக்கிற வல்லமை இருக்கிறது, வெளிப்பாடு இருக்கிறது. ஓ, சொந்த வரப்போற காலத்திலே அறியக்கூடிய வல்லமை கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, எங்கிருந்து எடுக்கப்பட்ட? கொல்கத்தாவிலிருந்து எடுக்கப்பட்ட. ஓ, ஸ்தோத்திரம். ஹalleluya. வாரினால் அடிக்கப்பட்ட இயேசுவின் சமூகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொள்ளி நீ. சாதாரணமானவன், சாதாரணமான ஒரு கஷ்டத்துல நினைக்க வேண்டாம். ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? தாவீதை போல உயிர்மெச்சு இல்லாத பிள்ளைகளை போல காணப்படுகிறோம். கர்த்தர் தாவீது சொன்னது போல காலவரை நாம் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, இங்க சங்கீதம் வாசிக்கிறோம். ஆரம்ப பகுதியில் என்ன வாசிக்கிறோம்? நீ 85ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீர்கள். அதுக்கு முன்ன ஜனங்கள் ஜனங்கள் மகிழ்ந்து இருக்கும்
மகிழ்ந்திருக்கும்படி உயிர் பேச்சு இருந்தாதான் மகிழ்ச்சி. ஆமென். பணம் இருந்தா இல்லைங்க மகிழ்ச்சி, வசதி இருந்தா இல்ல மகிழ்ச்சி. ஸ்தோத்திரம். அது உலக மனுஷனுக்கு பணம் இருந்தாதான் சந்தோஷமா இருப்பான், சாப்பாடு இருந்தாதான் சந்தோஷம். உலக மனுஷனுக்கு ஒரு காலத்து 4 காலம் இருந்தாதான் மகிழ்ச்சி. ஆனா அது வந்து இம்மைக்குரியது, அவ்வளவுதான், மறுமைக்குரியது அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படின்னா ஆண்டுக்குள்ள இருக்கும்போது தாங்க மகிழ்ச்சி. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்குள்ள இருக்கும்போது தான் மகிழ்ச்சி. நான் உயிர் பேச்சு அடைந்திருக்கும் போது தான் மகிழ்ச்சி. வராதே ஆபத்துல சொல்ற மாதிரி திராட்சை செடி பழக்கூடாமல் போனாலும், அத்திமரம் காய்கெடுக்காமல் போனாலும், தொழுவத்துல ஆட்டு மந்தைகள் இல்லாம போனாலும், வேர்வை இல்லாம போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அதுதான் மகிழ்ச்சி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. என் அருமை தேவ ஜனமே, ஆண்டவருடைய மகிழ்ச்சி ஆக்கும்படி விரும்புகிறார், சந்தோஷமா வைக்கும்படி விரும்புகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? நாம் கர்த்தருக்குள்ள உயிர் மீட்சி அடையணும், மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும், புதிய பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். காலப்படையில உபவாச ஜெபத்துல வந்து நான் ஆரம்பத்தில் நான் ஜெபிக்கிற வேண்டியல ஒரு புறாவை போல ரெக்கைகளை விரித்தவனாக நான் நடுவில மேலே நிற்கிறதை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கூடுவதெல்லாம் ஆவியானவர் நம் நடுவில கடந்து வருகிறார். ஏன் தெரியுமா? நம்மை உயிர்ப்பிக்கப்படியா, மீண்டும் அதே ஸ்தானத்துக்கு நம்மை கொண்டு வரும்படியா. ஒரு நாளில் உயிர்ப்பிக்கப்பட்டு இருந்தோம், ஒரு நாளில் வல்லமையா ஜெபித்துக் கொண்டிருந்தோம், எப்ப பார்த்தாலும் ஜெபம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஜெபம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, பசுத்தம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, உற்சாகம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, ஆத்துமா பாரம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. மீண்டும் கர்த்தர் நம்மை திரும்பி கொண்டு வரலாம். திரும்பவும் எங்களை உயிர்ப்பிய கொள்ளுகிறார், திரும்பவும் கொண்டு வரதற்காக என்று சொல்லி ஒரு முறை கூட எங்களுக்கு இரக்கம் சொன்னது போல இந்த காலவளை நாமும் சொல்லி செபிக்கலாமா? கண்களை மூடி செபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு காரியம் தான் இது. அப்பில்லாம் கடைசி நாட்களில தேவையான ஒரு காரியம் உயிர் பேச்சு. நம்ம எல்லாருக்கும் தேவை. நம்ம எல்லாரும் குறைச்சல் உள்ளவர்கள் தான். நம்ம எல்லாரும் அநேக நேரத்துல குறைவுள்ளவர்களாக, பாவம் செய்தவர்களாக, ஐயோ தெரியாம நான் செஞ்சுட்டேன், தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுகிற பலவீனமான மாண்டவர் தான் நம்ம எல்லாருமே. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலப்படையில தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கும் போது என்னை மறுபடியும் உயிர்ப்பிய மாண்டவரே, என்னை மறுபடியும் உயிர்ப்பிய மாண்டவரே. நான் பின் மாற்றத்துல போயிட்டு இருக்கிறேன். முதல்ல இருந்த ஜெபம் இல்ல, முதல்ல இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல கர்த்தாவே, முதல்ல இருந்த ஒரு ஆவிக்குரிய தாகம் இல்ல கர்த்தாவே. என்னை மீண்டும் உயிர்ப்பியுமையான்னு சொல்லலாமா? என்னை மீண்டும் எனக்கு அதே ஸ்தானத்துல கொண்டு வந்து வையும் ஆண்டவரே என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அகைன் மறுபடியும் என்ன சொல்லும் பொழுது முதல்ல நான் அப்படி இருந்த கர்த்தாவே, என்னைக்கு அப்படி இல்ல, அதுதான் அவருடைய அர்த்தம். ஆண்டவரே சொல்லலாமா? ஒவ்வொருவருக்கும் உங்களை பத்தி தெரியும், தேவனுக்கு தெரியும். ஆண்டவரோடு சொல்லுங்க. ஆவியானவர் எந்த காரியத்தை குறித்து இந்த காலவெளியில நம்மோடு என்னோடு பேசினாரோ நான் ஒப்பு கொடுக்க போறேன். உங்களோட பேசுறது உண்மையானால் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். மீண்டும் என்னை உயிர்ப்பியும், மீண்டும் என்னை உயிர்ப்பியும் கொண்டுகிறேன். இப்பொழுது நான் கூற்றுவதாய் கிடைக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே முழு பலன் இல்லாம இருக்காங்க, முழு கர்த்தாவே ஜீவன் இல்லாத ஒரு பிள்ளை போல காணப்படுகிறான். அப்பா, என்னை ஒரு நாளில சொல்லியா வச்சிருந்தீங்க ஆண்டவரே. நான் போய் சொல்றதெல்லாம் அற்புதம் நடந்துச்சு சுவாமி. சத்தியத்தை சொல்லுவதெல்லாம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க ஆண்டவரே. அப்பா, அவருடைய சபையில நான் சேர்த்து கொண்டிருந்தேன் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு அந்த அனுபவம் இல்ல ஆண்டவரே. அப்பா, என்னுடைய கொள்ளையானது ஆனது இல்லாம குளிர் இல்லாம போயிட்டு ஆண்டவரே. எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லலாமா? எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உபவாச நாளிலே எங்களை தாழ்ந்த கரங்களோடு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் எங்கள் பசுத்த ஆவியினால் நிரம்பும் ஆண்டவரே. துள்ளி குதித்து மணிக்கணக்காய் அன்னைக்கு பேசி ஜெபிக்கிற ஒரு கர்த்தருடைய இருந்த சுவாமி. ஆனா இப்போ நான் குறைந்து போயிருக்கேன் ஆண்டவரே. இப்போ நான் குறைச்சல் உள்ளவரா இருக்கிறேன் ஆண்டவரே. நான் பத்தியம் ஆண்டவரே என்று சொல்லலாமா? மீண்டும் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, மீண்டும் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. வேலை நிமித்தமாக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா.
ஹalleluya மகிமை 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 ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜனமே கர்த்தருடைய பிள்ளையே நீ எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் எங்கிருந்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஓ ஸ்தோத்திரம் நீயே ஒப்பு கொடுப்பாய். ஒருவேளை நீ வாகனத்துல இருக்கலாம், ஒருவேளை நீ படுக்கையில் இருக்கலாம், ஒருவேளை நீ உட்கார்ந்து கேட்டுக்கிற எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் நீ செபிக்கிற வாழ்க்கை கர்த்தருடைய மகிமை உன்னை உயிர்ப்பிக்க போகிறது. கர்த்தருடைய மகிமை உன்னை உயிர்ப்பிக்க போகிறது. கர்த்தருடைய மகிமை உன்னை ஆட்கொள்ள போகிறது. மீண்டும் அதே ஸ்தானத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்த போகிறார். ஹalleluya ஹalleluya நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் போய் ஐயோ என் ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படியான பின்மாற்றமா இருக்கிறதே என்று சொல்லி துக்கத்தோடு காணப்படுகிறியா கர்த்தருடைய இந்த காலவழியில வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் நிரம்ப வல்லவராய் இருக்கிறார். மீண்டும் அதே ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து வைக்க விரும்புகிறார். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 சாந்தி உயிர்ப்பிய மாட்டவரே உயிர்ப்பிய மாட்டவரே நாளை நடக்கும் இந்த கர்த்தருடைய வல்லமை போயிட்டு செல்லட்டும். என் ஆத்மாவில ஒரு உயிர்ப்பிச்சு கொள்ள மாட்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே மகிமை மாற்றி நிறைந்ததான பரலோக பிதாவே நந்தர்மாவளை சன்னதி ராஜா இந்த சமூகத்தில் எங்களுக்கு மன்னிச்சுக்கிறப்பா எங்களோட நிலைப்பட்டவங்க நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா தாவீதை போல ஆண்டவரே தாவீது ஜனங்களுக்காய் தனக்காய் ஜெபிக்கிறார் ஐயா. இந்த ஜெபத்தை நாங்களும் செய்யும்படி ஒரு கிருபை கொடுக்கிறார் அப்பா நன்றி. எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே எங்களை திரும்பவும் உயிர்ப்பியும் ஆண்டவரே மீண்டும் பழைய ஸ்தானத்துக்கு எங்களை கொண்டு வரணும். ஏன்னா நாங்கள் அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொள்ளி ராஜா அதை நாங்கள் மறந்து போகாதபடி காத்துக் கொள்ள மாட்டோம். அப்பா ஸ்தோத்திரம் உங்க விட்டு தூரமாய் போயிருக்கிறீங்களே மீண்டும் அவங்க சமுத்திரம் இழுத்துக் கொள்ள மாட்டோம். மீண்டும் எங்களை உயிர்ப்பித்தள்ள மாட்டோம் ராஜா. வசனங்களை கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளும் கிருபை இருக்கட்டும், இந்த தயவு இருக்கட்டும் ஆண்டவரே. கேட்கும் போதே கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும், தேவ மகிமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா ஒருவரை கூட ராஜா நான் அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளி என்பதை நினைப்பூட்டியெல்லாம் ஆண்டவரே அன்பின் கருத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும் ஆசீர்வாதம் எங்களை ஆயத்தப்படுத்தட்டும். அதிகார மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென் ஹalleluya. கர்த்தர் தம்முடைய வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக.